எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் அனந்த். இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ராவை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் இருக்குது. அதில் ரா, ஸ்மாக்டவுன், சம்மர் ஸ்லாமில் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு மண்டே நைட் ரா ஸ்டார்ட் பண்ண உடனே சம்மர் ஸ்லாமில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ரீகேப்பாக பார்த்திங்கன்னா போட்டு காமிக்கிறாங்க. ஸோ போட்டு காமிச்சதோட ஆளாக பார்த்திங்கன்னா செத் ராலன்ஸ் தன்னோட டீமோட பார்த்திங்கன்னா ரிங்குக்குள்ளே வராரு. ஸோ ஒரு பயங்கரமான செலப்ரேஷனோட ரிங்குக்குள்ளே வந்த உடனே அந்த இடத்துல ஃபஸ்ட்டு பால் ஹெய்மன் பார்த்திங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாரு. குறிப்பாக சம்மர் ஸ்லாமில் நடந்த விஷயம் ரொம்பவே ஷாக்கிங்காக உங்களுக்கு இருந்திருக்கும், ஆனால் எங்களுக்கு ரொம்பவே ஷாக்கிங்காலாம் இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா செத் ராலன்ஸ் தன்னோட மணி இன் த பேங்க் பிரீஃப் கேஸை கேஷ் இன் பண்ணி ஸோ அவர் நியூ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் வின் பண்ணதை பற்றியும் பேசுகிறாரு. அதே சமயம் பிரான்சன் ரீட் அண்ட் பிரான் பிரேக்கர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஸோ ரோமன் ரெயின்ஸ் அண்டு ஜே ஊசோஸோட விளையாண்ட அந்த மேட்சை பற்றியும் பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நாங்கள் பண்ண பிளான் தான், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய டவுட் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ செக்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா பண்ணுறாரு. உடனே அதே இடத்துல செத் ராலன்ஸ் மைக்கை வாங்கி அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. செத் ராலன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்கள் எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருக்கும், எனக்கு இன்ஜுரி ஆச்சு, எப்படி நான் திரும்ப வந்தேன், என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. உண்மையிலே இது எல்லாத்தையும் நாங்கள் போட்ட பிளான் தான். ஸோ இன்ஜுரி அப்படின்ற மாதிரி நாங்கள் பிளான் போட்டு இந்த மாதிரி மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸை கேஷ் இன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் பண்ண பிளான் தான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இன்ஜுரியை நாங்கள் தான் ஃபேக்காக கிரியேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா செத் ராலன்ஸே பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறாரு. ஸோ அதே சமயம் பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் அதே மாதிரி ரோமன் ரெயின்ஸ் அவங்கள பற்றிலாம் பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஆகி சைடு அந்த பிளேட்டை மாட்டுறதுக்குள்ளே அவனோட சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா தோத்துட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ செக்மெண்ட்டை பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட் உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே எல்ஏ நைட் ஸோ எனக்கு அப்போவே ஒரு டவுட்ரா அப்படின்ற மாதிரி, சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் பேப்பர் வியூவில் உனக்கு எதுவுமே ஆகிருக்காது என்ன அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட்டு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் பேப்பர் நடந்த அந்த மேட்சை பற்றி பேசுகிறாரு. ஸோ எனக்கு இப்போ உன் கூட ஒரு மேட்ச் வேணும். ஸோ அதுக்கு முன்னாடி நீ சாம்பியன் ஜெயிச்சதுக்கு, நீ திரும்ப வந்ததுக்கு எல்லாத்துக்கும் உனக்கு பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன். ஸோ இப்போ எனக்கு இங்கேயே பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்கான ஒரு வாய்ப்பு வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரீமேட்ச் பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட் கேட்க அந்த இடத்துல செத் ராலன்ஸ் நோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. உடனே அந்த இடத்துல ஆடம் பியர்ஸ் உள்ள ஸோ செத் ராலன்ஸ் நீ சொன்னதெல்லாம் நாங்கள் நம்பிட்டு இருந்தோம், இப்போ நான் சொல்கிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ராவோட மெயின் ஈவெண்ட்டில் எல்ஏ நைட் வர்சஸ் செத் ராலன்ஸுக்கான வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறாரு. ஸோ உடனே அதே இடத்துல பார்த்தீங்கன்னா ரூசேவ் வர்சஸ் ஷெய்மஸ்க்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்ச், ரெண்டு பேருமே பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க, ரிங் சைடில் போயிட்டு பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க. ஸோ ரெஃப்ரி 10 கவுண்ட் எண்ணி இந்த மேட்சை ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிக்க அப்புறமும் பார்த்தீங்கன்னா திரும்பவும் ரெண்டு பேரும் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு பேக் ஸ்டேஜெல்லாம் போயிட்டு வெறித்தனமாக அடிச்சுக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டோரியை இன்னமும் பார்த்தீங்கன்னா பில்டப் ஏற்றுறாங்க. ஸோ உடனே பேக் ஸ்டேஜ் காமிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜில் டாமினிக் மிஸ்டீரியோ, ஏஜே ஸ்டைல், ஸோ த ஜட்மெண்ட் டே டீம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா நின்று பேசுகிறாங்க. அந்த இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்ததை பற்றியும் பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பென்டாவுக்கும் கிரேசன் வாலருக்கும் ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் ஆகிடும். ஸோ அதனால இன்னைக்கு உடனே பார்த்தீங்கன்னா பென்டா வர்சஸ் கிரேசன் வாலருக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்சாக போகுது. ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே க்ளோஸாக போகுது. ஸோ ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பென்டா கிரேசன் வாலர் ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் பென்டா தான் பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாரு. வின் பண்ணதோட த நியூ டே உள்ள பென்டா அடிக்க பென்டா த நியூ டே எல்லாரையும் அடிச்சுட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட பார்த்தீங்கன்னா கிளம்புறாரு. உடனே அதே இடத்துல நயோமி உள்ள ஸோ அவங்க உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியனை ரிட்டைன் பண்ணதை பற்றி ஒரு சின்ன ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ் கிட்டே இருந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு போகிறாங்க. உடனே அதே இடத்துல சார்லட் பிளேயர் அண்ட் அலெக்சா பிளஸ் பார்த்தீங்கன்னா உள்ள வராங்க. உள்ள வந்த உடனே அவங்க ரெண்டு பேரும் உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன் வின் பண்ணதை பற்றி
ஒரு செலப்ரேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாம்பியன் வின் பண்ணதை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. உடனே அதே இடத்துல ரகுல் ராட்ரிகஸ் அண்ட் ராக்ஸின் ஃபெரைஸ் 2 பேரும் உள்ளே வந்துடுவாங்க. உள்ளே வந்த உடனே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, பிரச்சனை இல்லை, எங்களுக்கு இப்போவே எங்களுக்கான ஒரு ரீமேட்ச் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க உடனே அலெக்சா பிளஸும் சார்லட் ஃப்ளேயரும் அந்த மேட்சை அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. உடனே அதே இடத்துல சார்லட் ஃப்ளேயர் அண்ட் அலெக்சா பிளஸ் வர்சஸ் ராக்ஸின் ஃபெரைஸ் அண்ட் ரகுல் ராட்ரிகஸ்க்கான உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்சாக போகுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவோம் அப்படின்றது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 டீமும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாலும் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா சார்லட் ஃப்ளேயர் அண்ட் அலெக்சா பிளஸ் அவங்களோட உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன் அவங்களே ரிட்டைன் பண்ணி எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக டாமினிக் மிஸ்டிரியோ வர்சஸ் டிராகன் லீக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்சாக போய்கிட்டு இருக்கும். ஸோ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல் கிராண்ட் அமெரிக்கானோ உள்ள வந்து டிராகன் லீ அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண உடனே 2 எல் கிராண்ட் அமெரிக்கானோ வருவாங்க. உடனே 3 எல் கிராண்ட் அமெரிக்கானோ உள்ள வந்து ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் லீயை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராய் பண்ண அந்த சமயத்தை பயன்படுத்தி டாமினிக் மிஸ்டிரியோ டிராகன் லீயை பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் டாமினிக் மிஸ்டிரியோ வின் பண்ணுறாரு. வின் பண்ணதுக்கப்புறம் எப்பவும் போல் அந்த ஷூவை எடுத்து கழட்டி அடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துல ஏஜே ஸ்டைல் உள்ள வந்து ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டிரியோ அடிச்சு ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் லீயை சேவ் பண்ணுற மாதிரி அந்த செக்மெண்ட்டை முடிக்கிறாங்க. ஸோ உடனே பேக் ஸ்டேஜ் காமிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜில் பேலியும் லைரா வல்கீரியனும் சம்மர்ஸ்லாமில் நடந்த அந்த மேட்சஸை பற்றி பேசுகிறாங்க. ஸோ ஒன்னால தான் நான் தோற்று போயிட்டேன் அப்படின்ற மாதிரி பேலி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு போகிற மாதிரி லைரா வல்கீரியன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பேசிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. அதே பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரியா ரிப்ளியும் யோஸ்காயும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் வீக் மண்டே நைட்ரால யோஸ்காய்க்கு ஸோ உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசுவாங்க. அதே பேக் ஸ்டேஜில் சாமி ஜெயின் சம்மர் ஸ்லாமை பற்றி பேசிக்கிட்டு இருப்பார். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷெய்மஸும் ரூசேவும் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு வந்து ஸோ சாமி ஜெயினை தள்ளி விட்டுருவாங்க. குறிப்பாக ரூசே வந்து பார்த்தீங்கன்னா சாமி ஜெயின் அடிச்சிடுவார். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஒரு சின்ன ஒரு கலவரம் ஏற்படும். ஸோ பெக்கி லிஞ்ச் ரிங்குக்குள்ளே வந்து ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் அவங்களோட உமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்சை பற்றி பேசுகிறாங்க. அவங்க ரீட்டைன் பண்ணதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே அதே இடத்துல நிக்கி பெல்லா உள்ளே வருவாங்க. உள்ளே வந்த உடனே அவங்க 2 பேருக்கு இடையில ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் ஆகும். குறிப்பாக நிக்கி பெல்லா வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கும்போது பெக்கி லிஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இது உன்னோட ஏரா கிடையாது, அது உன்னோட ஏரா முடிஞ்சிருச்சு, இது என்னோட ஏரா அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு கட்டத்தில் அந்த ஜான்சினா யூ கேன் சீ மீ அப்படின்ற மாதிரி பயங்கரமாக நிக்கி பெல்லாவை கலாய்க்க நிக்கி பெல்லா அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஏராவா அந்த ஏராவா அப்படின்னு தெரியணும். ஸோ நீயா நானா அப்படின்றது 1-on-1 வந்து பார்த்தீங்கன்னா மோதி பார்த்துடலாம் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்காக அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பேச உடனே பெக்கி லிஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கி பெல்லாவை அடிச்சுட்டு போகிற மாதிரி அந்த ஒரு செக்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. உடனே இன்னைக்கு மண்டே நைட் ராவோட மெயின் ஈவெண்ட் மேட்ச் நடக்குது. செத் ராலின்ஸ் வர்சஸ் எல்ஏ நைட்டுக்கான வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். 2 பேருமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த மேட்ச் நல்லா போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் உள்ள வந்து செத் ராலின்ஸ் அடிக்க அதனால இந்த மேட்ச் ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன்ல முடியும். அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரான்சன் ரீடும் பிரான் பிரேக்கரும் உள்ள வந்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் எல்ஏ நைட்டை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருவாங்க. ஸோ அடிச்சுட்டு எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட கிளம்புறாங்க. அந்த இடத்துல ரொம்பவே ஷாக்கிங்காக ரோமன் ரிங்ஸோட தீம் மியூசிக் ஓடுது. ரோமன் ரிங்ஸ் உள்ள வராரு. உள்ள வந்து ஸோ பிரான் பிரேக்கர் அண்ட் பிரான்சன் ரீட் அடிச்சுட்டு செத் ராலின்ஸ் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸ் டீம் எல்லாரும் சேர்ந்து ரோமன் ரிங்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு குறிப்பாக சிஎம் பங்க் ரோமன் ரிங்ஸ் எல்ஏ நைட் அவங்க 3 பேரையும் பயங்கரமாக அடிச்சுட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸை வெறித்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறாங்க. அங்கே எல்லாரும் வந்து தடுத்து விடுற மாதிரி ஸோ இந்த வாரம் மண்டே நைட் ராவை வந்து பார்த்தீங்கன்னா முடிகிறாங்க. ஸோ இந்த வாரம் மண்டே நைட் ராவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் நடந்துச்சு. இந்த வாரம் மண்டே நைட் ரால உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்பவே பிடிச்சது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.